வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள். விஜய் அண்ணா பட வசூலை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள். 200 கோடின்னு சொல்லுங்கள், 300 கோடின்னு சொல்லுங்கள், 500 கோடின்னு கூட சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வந்து செப்பரேட்டாக சொல்லும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரஜினி அவர்களுடன் சேர்த்து கம்பேர் பண்ணி அவரே இவ்வளோ தான், நாங்கள் இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் உண்மையை எடுத்து வைக்கிறதுக்காக இது மாதிரி வீடியோக்கெல்லாம் பதிவிட வேண்டியதாக இருக்குது. இனி வரும் காலங்களில் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து விஜய் அண்ணாவோட மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மாஸ்டர் படம் வந்து 8 நாளில் 200 கோடி வசூலாயிருக்கு அப்படின்னு நிறையா பேர்த்தால் சொல்லப்படுது. அதனால் அவர் வந்து ரஜினியை முந்திட்டார், ரஜினிக்கே எந்த வசூலும் இல்லை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டுட்டு வருது. நீங்களே பார்த்துருப்பீங்க. பிகில் படத்துக்கும் இப்படி தான் சொன்னாங்க. ரசிகர்கள் வந்து பயங்கரமாக 200 கோடி 300 கோடி 3 நாளில் 4 நாளில்னு அடிச்சு விட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் முடிஞ்சதுன்னா, அவங்க பிகில் பட ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் விஜய் அவர்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் ரைடு நடத்துகிற அளவுக்கு போய் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ வசூல்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா கம்மியாக தான் கணக்கு காட்டியிருக்காங்க அப்படிங்கிற அளவில் அது போச்சு. பிகில் படத்தில் கூட 20 கோடி நஷ்டம் அப்படின்னு கூட ப்ரொடியூசர் தரப்பில் பேசிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவரோட படங்கள் வரும்போதெல்லாமே இந்த பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்க. ரஜினியை முந்திட்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்ட்டு. அதுக்கு ஆதாரப்பூர்வமாக ஏதாவது கொடுத்தாங்கனாலும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுடைய படத்துக்கு எல்லாமே, அவர் படம் ரீசெண்டாக வந்த படம் எல்லாத்துக்குமே வசூல் வந்து யார் சொன்னாங்க, அந்த வசூலை எப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா தயாரிப்பாளர்கள் சொன்ன வசூல் தானே தவிர இந்த மாதிரி ட்ராக்கர்ஸ்களோ ரசிகர்களோ சொன்ன வசூல் கிடையாது. கபாலி படம் வந்து 305 கோடி ரூபாய் மொத்தம் வசூலாச்சு அப்படின்னு நம்ம கலைப்புலி தானு அவர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்தது காலா படமும் எங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டா படமும் எங்களுக்கு நினைத்ததை விட அதிக லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சன் பிக்சர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தலைவரோட 2.0 வந்து 550 கோடி ரூபாய் வரையும் வசூல் பண்ணியிருக்கிறதா லைக்கா நிறுவனமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. ஸோ இது மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எல்லா படத்துக்குமே அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் தான் வசூல் நிலவரத்தை சொல்கிறாங்க, லாபமா நட்டமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் விஜய் அவர்கள் நடித்த எந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர்கள் லாபம் வந்திருக்கா, நஷ்டம் வந்திருக்கா, எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படின்னு எந்த தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க? எல்லாருமே ட்ராக்கர்ஸ் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் படத்துக்கு பார்த்திங்கன்னா 50% ஆக்குபென்சியில் தான் ஆடியன்ஸே வர்றாங்க. அப்படி இருக்கும்போது 8 நாளில் 200 கோடி அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மாஸ்டர் படம் சோலோவாக வந்தால் கூட பரவாயில்ல, சிம்புவோட ஈஸ்வரன் கூட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டியும் இவ்வளோ வசூல் சாத்தியமா அப்படின்னா அது டவுட்டு தான். அப்புறம் இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் பிரிட்டோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் வந்து 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இதுவரையும் நாங்கள் யாருமே, அதாவது சினிமா ஃபீல்டே இதுவரையும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அனுபவித்ததில்லை. ஏன்னா 50% தான் ஆக்குபென்சி, அதுவும் இல்லாமல் கொரோனா இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் 2-3 வாரம் கழித்து தான் எங்களுக்கே கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு இந்த படத்தோட தயாரிப்பாளரே சொல்லியிருக்காங்க. அந்த அவர் பேசின வீடியோவோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். ஸோ தயாரிப்பாளருக்கே இன்னும் எவ்வளோ வசூலாக இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆளுகள்லாம் 200 கோடி 300 கோடி அப்படின்னு வட சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சுட்டுட்டு போகிறாங்க, அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ரஜினி அவர்களை முந்திட்டார் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. இனி அடுத்த முறை விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் படத்தோட வசூலை குறிப்பிடும்போது 500 கோடி 1000 கோடின்னு போடுங்க, தப்பே இல்லை. பாகுபலியை முந்திருச்சு அப்படின்னு போடுங்க, அதுவும் தப்பில்லை. நாங்களும் இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு அவசியம் இருக்காது. நன்றி.